வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்டு ஏர் இந்தியா விமானம் AI-171 புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்துக்குள்ளானது. ரன்வேயில் இருந்து மேலேறிய விமானம் அதிகபட்சம் 672 அடி உயரத்தை மட்டுமே எட்டியது. அதன் பின் தொடர்ந்து மேலேற முடியாமல் உயரம் குறைய தொடங்கியது. ஒரு வளமையான தரையிறங்கும் கோணத்தில் விமான நிலையத்திற்கு வெளியே இருந்த மருத்துவ மாணவர்களுக்கான மெஸ்ஸில் போய் மோதியது. விமானத்தின் வேகம் எடை மற்றும் விமானத்தின் முழுமையாக நீடித்த எரிபொருள் காரணமாக தீப்பிடித்து அருகில் இருந்த கட்டடங்களையும் அதிகம் சேதப்படுத்தியது. இந்த சம்பவம் பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் ஏற்கனவே காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அதைவிட சற்று ஆழமாக இந்த விவரத்தை பார்க்கலாம். ஏர் இந்தியா இயக்கிய போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானத்தில் 230 பயணிகள், 10 விமான பணியாளர்கள் மற்றும் 2 விமானிகள் என்று 242 பேர் இருந்தனர். அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே பிற்பகல் 1:38 மணிக்கு விபத்துக்குள்ளானது. சம்பவம் நடந்த போது படமாக்கப்பட்ட 2 காணொலிகள் வெளியாக இருந்தன. விபத்துக்கான சரியான காரணம் உறுதியாக தெரிவதற்கு விமானத்தின் பிளாக் பாக்ஸ் ஆய்வு செய்யப்பட வேண்டும். ஆனால் சம்பவம் நடந்த போது படமாக்கப்பட்ட 2 காணொலிகளை பார்த்து சாத்தியமான சில காரணங்களை ஓரளவுக்கு ஊகிக்கலாம். விமானம் உயரத்தை அடைய போராடி லிப்ட் இழந்து நெருப்பு பந்தில் வெடித்து விபத்துக்குள்ளானதை காணொலிகள் காட்டுகின்றன. லிப்ட் என்பது விமானத்தின் காற்றில் உயர அனுமதிக்கும் மேல் நோக்கிய விசை. அது 2 காணொலிகளிலும் வெளிப்படையாக தெரிகிறது. அதை வைத்து சில ஊடகங்கள் விமானம் புறப்பட்ட சில வினாடிகளில் என்ஜின் செயலிழந்து விட்டது என்று குறிப்பிட்டுள்ளன. அதனால் அந்த சந்தேகத்தை முதலில் தீர்த்து விடலாம். என்ஜின் செயலிழந்தது என்பதால் விமானத்தால் மேல் உயர முடியவில்லை என்ற கூற்று நிச்சயம் தவறானது. அதற்கு சில காரணங்களை கூறலாம். ஏர் இந்தியா இயக்கிய போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானத்திற்கு 2 என்ஜின்கள் உள்ளன. போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானங்களில் அவற்றில் 2 வெவ்வேறு ரகங்களில் 2 வகை என்ஜின்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ஒன்று GE தயாரிப்பு GE NX-1B என்ஜின், மற்றது ரோல்ஸ் ராய்ஸ் தயாரிப்பு ட்ரெண்ட் 100 என்ஜின். இரண்டுமே வர்த்தக விமானங்களில் நன்கு நிரூபிக்கப்பட்ட என்ஜின்கள். 2 என்ஜின்களும் விமானம் ரன்வேயில் ஓடி மேலேறிய போது முழுமையாக செயல்பாட்டு நிலையிலேயே இருந்திருக்கும். விமானம் ரன்வேயில் இருந்து மேலேறி சிறிது நேரத்தில் 2 என்ஜின்களும் செயலிழக்க வாய்ப்பு இல்லை. ஒரு என்ஜின் செயலிழந்தாலும் ஒற்றை என்ஜினுடன் விமானத்தை மேலெழ வைத்து வானில் வட்டமெடுத்து எரிபொருளை கொட்டிவிட்டு மீண்டும் புறப்பட்ட விமானத்தின் நிலையத்திலேயே தரையிறக்க முடியும். 2 என்ஜின்களும் செயலிழந்தாலும் விமானத்தை தரையிறக்க முடியும். அதை மிதக்க வைத்து தரையிறக்கல் என்று சொல்வார்கள். ஏர் கனடா விமானம் ஒன்று வானில் பறந்து கொண்டிருந்த போது எரிபொருள் தீர்ந்து போய் விமானத்தில் 2 என்ஜின்களும் செயலிழந்தன. அந்த விமானத்தை தரையிறக்கினார்கள் 2 ஏர் கனடா விமானிகள். மிகவும் விறுவிறுப்பான தரையிறக்கல் அது. அது பற்றி பரபரப்பு மீடியாவில் 3 பாகங்களில் விரிவான காணொலிகளை வெளியிட்டோம். அதை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்புகள் இந்த காணொலியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் மிதக்க வைத்து தரையிறக்கல் செய்வதற்கு விமானம் ஆயிரக்கணக்கான அடி உயரத்தில் பறக்க வேண்டும். ஏர் இந்தியா விமானம் பறந்து 672 அடி உயரத்திலிருந்து மிதக்க வைத்து தரையிறக்கல் செய்ய முடியாது. அது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், சம்பவம் நடந்த போது படமாக்கப்பட்ட காணொலியை நீங்கள் கூர்ந்து கவனித்திருந்தால் அதில் என்ஜின் இயங்கும் சத்தம் தெளிவாக கேட்கிறது. அதனால் என்ஜின் செயலிழந்தது என்ற கூற்று அடிபட்டு போகிறது. என்ஜின் இயங்கினால் அது உந்து விசை கொடுக்கும். ஆனால் அந்த உந்து விசை விமானத்திற்கு லிப்ட் கொடுக்க முடியவில்லை என்பது காணொலிகளில் தெரிகின்றது. காணொலிகளில் தெரியும் மற்றொரு விஷயம், விமானத்திற்கு லிப்ட் கொடுக்க விமானிகள் கடைசி வினாடி வரை விமானத்தை நோசப் பொசிஷனில் வைத்திருந்தார்கள். நோசப் பொசிஷன் என்பது விமானத்தின் முன்பகுதியை மேல் உயர்த்துவது. இருப்பினும் அவர்களால் விமானத்திற்கு லிப்ட் கொடுக்க முடியவில்லை. விமானம் தொடர்ந்து கீழே இறங்கியது. விமானத்தின் கேப்டன் சுமித் சபர்வால் தரைக்கட்டுப்பாட்டு மையத்திற்கு அனுப்பிய கடைசி செய்தி லேசான குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அதில் அவர் மேடே, உந்துதல் இல்லை, சக்தியை இழக்கிறது, லிப்ட் கொடுக்க முடியவில்லை என்றார் என்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. மேடே என்பது இது விமானம் ஆபத்தில் இருப்பதை குறிக்கிறது. அவர் கூறியதாக கூறப்படும் கடைசி செய்தி உண்மையாக இருந்தால் அதில் உள்ள குழப்பத்திற்கு காரணம் உந்துதல் இல்லை, சக்தியை இழக்கிறது என்பதுதான். என்ஜின் இயங்கி இருந்தால் உந்துதல் கொடுக்கப்பட்டிருக்கும். சக்தியை இழக்கிறது என்று எதை குறிப்பிட்டார் என்பது தெளிவாக இல்லை. விமானம் சக்தியை இழக்கிறது என்பதை குறிப்பிட்டிருந்தால் என்ஜின் இயங்கும் நிலையில் விமானம் எப்படி சக்தியை இழக்கும் என்ற கேள்வி எழுகின்றது. சம்பவம் நடந்த போது படமாக்கப்பட்ட காணொலியில் தெரியும் மற்றொரு விஷயம் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அது விமானத்தின் லேண்டிங் கியர் கீழே இருப்பதை காட்டுகிறது. லேண்டிங் கியர் என்பது விமானத்தின் சக்கரங்களின் தொகுதி. விமானம் மேலெழுந்த உடனேயே இவை மேலேற்றப்பட்டிருக்க வேண்டும். அடுத்த விஷயம், பிளாப்ஸ் மேலேற்றப்பட்டிருப்பது காணொலிகளில் தெரிகிறது. இது மிக மிக வினோதமானது. இதில் என்ன மிக மிக வினோதமானது என்று பார்ப்பதற்கு முன் பிளாப்ஸ் என்பது என்ன?
ஒரு விமானத்தின் பிளாப்ஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட இடையில் விமான இறக்கையை நிறுத்தம் வேகத்தை குறைக்க பயன்படுத்தப்படும் ஒரு உயர் தூக்கும் சாதனம். பிளாப்ஸ் விமானத்தின் இறக்கையின் பின் விளிம்புகளில் பொருத்தப்பட்டிருக்கும். இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானத்தின் பிளாப்ஸ். புறப்படும் தூரத்தையும் தரையிறங்கும் தூரத்தையும் குறைக்க பிளாப்ஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இத்துடன் பிளாப்ஸ் விமானத்தை உயர் தூக்கும் சாதனமாகவும் உள்ளது. எனவே தேவையில்லாத போது அவை விமானியால் பின்வாங்கப்படுகின்றன. பின்வாங்குவது என்பது என்ன? அதை ஒரு விமானி எப்படி இயக்குவார், எப்படி பின்வாங்க வைப்பார் என்பதையும் காட்டினால் சுலபமாக புரிந்து கொள்ளலாம். தற்போது 787 3 பதிப்புகள் உள்ளன. 13,530 கிலோமீட்டர் தூரங்களுக்கு 248 பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய 787-8, 14,010 கிலோமீட்டர் வரை 296 பயணிகளை ஏற்றி செல்லும் 787-9 மற்றும் 787-10 330 பயணிகளை கொண்டது 11,910 கிலோமீட்டர் வரை பறக்கக்கூடியது. வியாழக்கிழமை இந்தியாவின் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான விமானம் 787-8 பதிப்பு. இதை ஏன் கூறுகிறோம் என்றால், இந்த 3 ரகத்தில் காக்பிட்டில் 2 விதமான பிளாப் செட்டிங்கள் உள்ளன. இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானத்தின் காக்பிட்டுக்குள் உள்ள பிளாப் செட்டிங். இடது பக்கத்தில் தெரிவது 787-8 விமானத்தின் காக்பிட்டுக்குள் உள்ள பிளாப் செட்டிங். இதில் 6 பொசிஷன்கள் உள்ளன. இடது பக்கத்தில் தெரிவது 787-9 விமானத்தின் காக்பிட்டுக்குள் உள்ள பிளாப் செட்டிங். இதில் 9 பொசிஷன்கள் உள்ளன. இவற்றை வைத்துத்தான் விமானி விமானத்தின் இறக்கையில் உள்ள பிளாப்ஸ்களை இயக்குகிறார். போயிங் 787 விமானத்திற்கான நிலையான இயக்க நடைமுறை என்னவென்றால், புறப்படுவதற்கு பிளாப்ஸ்களை 5 அல்லது அதற்கு மேல் அமைக்க வேண்டும். அதாவது 5, 15, 20, 25 அல்லது 30. பின்னர் விமானம் மேலிட வைக்கப்பட்டு உயரத்தை அடையும் போது மட்டுமே படிப்படியாக பின்வாங்க வேண்டும். அதாவது 15 என்ற பொசிஷனில் இருந்தால் விமானம் 5000 அடி உயரும் போது 5, அதன் பின் 10,000 அடியில் 1 என்ற பொசிஷனுக்கு கொண்டு போய் விமானம் பறக்க வேண்டிய உயரத்தை அடையும் போது அப் என்ற பொசிஷனுக்கு கொண்டு போக வேண்டும். இதுதான் சரியான நடைமுறை. இப்படி செய்யாவிட்டால் விமானம் மேலிடும் திறனை இழந்துவிடும். போயிங் 787-8 ட்ரீம்லைனர் புறப்பட்டு 672 அடி உயரத்தில் பறந்த போது விமானத்தின் இறக்கை பிளாப்ஸ் முழுமையாக பின்வாங்கப்பட்டது காணொளிகளில் தெரிகிறது. இது ஒரு விமானத்தின் முக்கியமான ஆரம்ப ஏறும் கட்டத்திற்கு மிகவும் அசாதாரணமான சூழ்நிலை. காணொளியில் எமது கண்களுக்கு அப்படி தெரிகிறதா அல்லது உண்மையாகவே பின்வாங்கப்பட்டதா என்று தெரிந்து கொள்ள அனுபவசாலி விமானி ஒருவரை தொடர்பு கொண்டோம். மேத்யூ பாக்லி அமெரிக்காவின் ஏர்லைன்ஸில் இருந்து ஓய்வு பெற்ற விமானி. அதற்கு முன் அமெரிக்க கடற்படையின் FA-18 போர் விமானங்களை இயக்கிய விமானி. அவரை கேட்டபோது விபத்து ஏற்படுவதற்கு முன்பு போயிங் 787-8 ட்ரீம்லைனரை பார்த்த படங்களின் அடிப்படையில் அந்த விமானத்தின் இறக்கைகளில் உள்ள பிளாப்ஸ் புறப்படுவதற்கு கீழே இறக்கப்படவில்லை என்று தெரிகிறது என்று அவர் கூறினார். அல்லது அவை சரியான அமைப்பில் இல்லை, அல்லது அவை முன்கூட்டியே பின்வாங்க வைக்கப்பட்டிருக்கலாம். இது வழமைக்கு மாறானது என்று பாக்லி விளக்கினார். விபத்து இன்னமும் மீட்பு மற்றும் விசாரணை முயற்சிகளின் ஆரம்ப கட்டத்தில் உள்ளது. அதனால் பாக்லி தனது அவதானிப்புகள் வரும் ஊகங்கள் மட்டுமே என்று வலியுறுத்தினார். அதை ஏன் விமானி செய்தார், அல்லது விமானத்தின் இயந்திரவியல் கூளாரா என்பது பிளாக் பாக்ஸ் ஆய்வு செய்யப்படும் போதே தெரிய வரும். அடுத்த விஷயம், விமானத்தின் லேண்டிங் கியர் கீழிறக்கப்பட்டுள்ளது அல்லது மேலேற்றப்படவில்லை. இது ஒரு அடுத்த முரண்பாடு. ஒரு விமானத்தில் விமானிகள் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு ஒழுங்குமுறை உள்ளது. ஒருவர் சொல்ல மற்றவர் அதை செய்துவிட்டு தாமும் சொல்வார். அந்த ஒழுங்குமுறை என்னவென்றால், விமானி முதலில் கியர் அப் என்று கூறுவார். துணை விமானி அதை செய்துவிட்டு கியர் அப் என்பார். அதற்கு பின்னரே விமானி பிளாப்ஸ் அப் என்று சொல்வார். துணை விமானி அதை செய்துவிட்டு பிளாப்ஸ் அப் என்பார். கியர் என்பது லேண்டிங் கியர். அதாவது லேண்டிங் கியரை முதலில் மேலெழுத்த பின்னரே பிளாப்ஸ் பின்வாங்க வேண்டும். இங்கு லேண்டிங் கியர் டவுன் பொசிஷனில் உள்ளது, பிளாப்ஸ் அப் பொசிஷனில் உள்ளது. மற்றொரு விஷயம், பொதுவாக லேண்டிங் கியர் நேர்மறையான ஏற்ற விகிதம் நிறுவப்பட்டவுடன் அப் பொசிஷனுக்கு போக வேண்டும். அது விமானம் புறப்பட்ட சில வினாடிகளுக்குள் நடக்க வேண்டும். பொதுவாக விமானம் 600 அடியை அடைவதற்கு முன்பே அப் என்ற பொசிஷனுக்கு போய்விடும். லேண்டிங் கியர் அப் என்ற பொசிஷனுக்கு பின்வாங்கவில்லை என்பதை காணொளி காட்சி சான்றுகள் காட்டுகின்றன. அவை எல்லாமே வழமைக்கு மாறானவை. ஆனால் இவற்றை வைத்துக் கொண்டு விமானியின் தவறு என்பதை நிறுவ முடியாது. காரணம், வெவ்வேறு சாத்தியங்கள் நடந்திருக்கலாம். உதாரணமாக, விமானி முதலில் லேண்டிங் கியரை அப் என்ற பொசிஷனுக்கு கொண்டு போயிருக்கலாம். அதன் பின் விமானத்தில் உந்துதல் அல்லது சக்தி இழப்பை உணர்ந்திருக்கலாம். புறப்பட்ட சில நிமிடங்களுக்கு பிறகு விமானம் ஏதோ ஒரு இழப்பை சந்தித்ததாக தோன்றியது. விமானத்தின் கேப்டன் சுமித் சபர்வால் தரைக்கட்டுப்பாட்டு மையத்திற்கு அனுப்பிய கடைசியில் சக்தியை இழக்கிறது என்று குறிப்பிட்டார். அதனால் அவர் லேண்டிங் கியரை முன்கூட்டியே இறக்கி இருக்கலாம். காரணம், முழுமையாக சக்தி இழப்பு ஏற்பட்டால் அதன் பின் லேண்டிங் கியரை இறக்க முடியாது. மற்றொரு நம்பத்தகுந்த சூழ்நிலை என்னவென்றால், லேண்டிங் கியர் கீழ்நிலையில் சிக்கிக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை இயந்திர அல்லது ஹைட்ராலிக் செயலிழப்பு காரணமாக இருக்கலாம்.
அத்தகைய சூழ்நிலையில் இழுவையை குறைத்து வேகத்தை பெற விமானிகள் பிளாப்ஸை முன்கூட்டியே பின்வாங்க முயற்சித்திருக்கலாம். இப்படி பல சாத்தியங்கள் உள்ளன. அவையெல்லாம் பிளாக் பாக்ஸ் கிடைத்த பின்னரே தெரிய வரும். ஆனால் அடிப்படை விதி என்னவென்றால், கீழிறக்கப்பட்ட லேண்டிங் கியர் மற்றும் அப்போசிஷனுக்கு போன பிளாப்ஸ்கள் ஒன்றாக அதிகப்படியான இழுவையை உருவாக்கி விமானத்தின் மேலிடம் செயல்திறனை கடுமையாக பாதிக்கும். மொத்தத்தில் சாதாரண செயல்பாடுகளில் விமானத்தின் லேண்டிங் கியர் மற்றும் பிளாப்ஸ் இரண்டும் எவ்வளவு குறைந்த 600 அடி உயரத்தில் இந்த நிலைகளில் இருக்கக்கூடாது. 600 அடி உயரத்தில் நீட்டிக்கப்பட்ட லேண்டிங் கியர் மற்றும் பின்வாங்கப்பட்ட பிளாப்ஸ்களின் கலவை மிகவும் ஒழுங்கற்றது. அது சாத்தியமான அடுக்கு தொழில்நுட்ப செயலிழப்பை ஏற்படுத்தலாம். விமான தரவு மற்றும் காக்பிட் பதிவுகளை பகுப்பாய்வு செய்யும் போது புலனாய்வாளர்கள் இந்த முரண்பாடுகளில் கவனம் செலுத்துவார்கள்.